இந்த பனி இஸ்ராயேல் ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டம் என்ன செய்யும் என்று சொன்னா, அவங்களுக்கு பிடித்தமானதெல்லாம் மார்க்கத்தில் எடுத்துப்பாங்க. அவங்களுடைய நபிமார்கள் யாராவது அவங்க நஃப்ஸுக்கு விரும்பாததை கொண்டு வந்தார்களே ஆனால் தூக்கி எறிஞ்சிருவாங்க. அந்த நபிமார்களே கொலையை பண்ணிடுவானோ, அவ்வளவு பெரிய அயோக்கியர்கள். சகோதரர்களே, இன்று தீனோடு நாம் இப்படித்தான் விளையாண்டு கொண்டிருக்கிறோம். எப்படி அல்லாஹ்வுடைய உதவி வரும்? எப்படி அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வரும்? இந்த தீனை காப்பதற்காக நாம் எப்படி தயாராகுவோம்? உள்ளத்திலே நயவஞ்சகமும், உள்ளத்திலே குரோதமும், உள்ளத்திலே இந்த துன்யாவுடைய முஹப்பத்தும் அப்படியே நம்மை சிறைபிடித்திருக்கும் போது, ரமதானுடைய மாதம் என்று சொன்னால் சியாம். அந்த சியாம் எப்படி இருக்கணும்? அந்த இஃப்தார் எப்படி இருக்கணும்? அந்த சஹர் எப்படி இருக்க வேண்டும்? அதற்கான பயிற்சி. அதற்காகத்தான் நஃபிலான நோன்புகள். எதற்காக? இந்த ஃபர்லான நோன்பை சரி செய்வதற்காக நஃபிலான நோன்புகள். இன்றைக்கு நம்முடைய பிரச்சனை என்ன? இது ஒரு அடுத்த பிரச்சனை. நஃபிலான நோன்பை யார் தொடர்ந்து வைக்கிறார்களோ அவர்களுக்கு ரமலான் நோன்பு சிரமமாவே இருக்காது.